ஒரு சாதாரண யூஸ் பண்ணி தூக்கி போட்ட பேட்டரி. ஆமாங்க, ஒரு செத்துப்போன பேட்டரி ஒரு லைட்ட 1 மாசத்துக்கும் மேல எரிய வைக்குமா? கேக்குறதுக்கே நம்ப முடியாத மாதிரி இருக்குல்ல. ஆனா இன்னைக்கு நாம அலச போற விஷயத்தோட மையமே இதுதான். ஆமாங்க, நீங்க கேட்டது கரெக்ட் தான். 700 மணி நேரம், அதாவது கிட்டத்தட்ட 30 நாள். இது எப்படிங்க முடியும்? நாம படிச்ச சயின்ஸ் எல்லாத்தையும் இது கேள்வி கேக்குதா? சரி வாங்க, இதுக்குள்ள என்னதான் இருக்குன்னு கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். இந்த நம்ப முடியாத விஷயத்துக்கு பின்னாடி இந்தியால இருக்கிற ஒரு கண்டுபிடிப்பாளர் இருக்காரு. அவரு இதுக்கான ரகசியத்தை நான் கண்டுபிடிச்சிட்டேன்னு சொல்றாரு. அவரோட இந்த கண்டுபிடிப்பு நாம எனர்ஜியை பத்தி புரிஞ்சு வச்சிருக்கிற எல்லாத்தையுமே மாத்தி போடுன்னு அடிச்சு சொல்றாரு. சரி, அவரோட சோதனையையும் அதுக்கு பின்னால இருக்கிற தியோரியையும் கொஞ்சம் அலசி பாப்போமா? சரி, முதல்ல இந்த எனர்ஜியை உருவாக்குற செட்டப் எப்படி இருக்குன்னு பாத்திரலாம். நீங்க என்ன நினைப்பீங்க? ஏதோ பெரிய லேப்ல சிக்கலான மிஷின்ஸ் எல்லாம் வச்சு பண்ணிருப்பாங்கன்னு தானே? ஆனா உண்மை அதுக்கு நேர் எதிருங்க. இப்ப பாருங்க, இந்த செட்டப் எவ்ளோ சிம்பிளா இருக்குன்னு. 2 பழைய தீந்து போன டுராசெல் பேட்டரி, அப்புறம் நம்ம யூஸ் பண்ற 12B பென்சில் இருந்து எடுத்த கிராஃபைட் ராட், கூடவே ஒரு சின்ன வெள்ளை எல்இடி பல்ப். அவ்வளவுதாங்க. இந்த சாதாரண பொருளை வச்சுதான் அந்த ஆச்சரியமான ரிசல்ட் வந்திருக்கு. இந்த நம்பர்ஸ பார்த்தாலே உங்களுக்கு கதை புரியும். டெஸ்ட் ஆரம்பிச்சப்போ 3 வோல்ட். சரியா 31 நாள் கழிச்சு, அதாவது 1 மாசம் கழிச்சு பார்த்தா இன்னும் 2.5 வோல்ட் இருக்கு. லைட்டும் எரிஞ்சுக்கிட்டே தான் இருக்கு. யோசிச்சு பாருங்க, எந்த ஒரு நார்மல் பேட்டரியும் கொஞ்ச நாள்ல தீந்து போயிடும். ஆனா இங்க அப்படி நடக்கல. விஷயம் இதோட முடியல. இன்னும் சுவாரஸ்யமா இருக்கு. வெறும் 2.5 வோல்ட் பவர் வர்ற இந்த செட்டப் 5 வோல்ட் தேவைப்படுற ஒரு சின்ன மோட்டாரை கொஞ்ச நேரத்துக்கு ஓட வைக்குது. இது எப்படி சாத்தியம்? இது நம்ம படிச்ச இயற்பியல் விதிகள் எல்லாம் மீற மாதிரி தெரியல. அப்போ இதுக்கு பின்னாடி இருக்கிற ரகசியம் தான் என்ன? இது பேட்டரியில மிச்ச மீதி இருக்கிற கெமிக்கல் பவர் இல்ல. கண்டுபிடிப்பாளர் சொல்றாரு, இது வேதியியல் சம்பந்தப்பட்டதே இல்ல, இது அணுசக்தி சம்பந்தப்பட்டதுன்னு. இப்போதான் நம்ம விஷயத்தோட மைய புள்ளிக்கு வரோம். அதாவது கண்டுபிடிப்பாளரோட அந்த தீவிரமான கோட்பாடு. அவரோட பார்வையில கிராஃபைட்டுங்கிறது சும்மா ஒரு கரித்துண்டு இல்ல, அது ஒரு குட்டி இயற்கையான அணுமின் நிலையம். இயற்கையான அணுமின் நிலையம், இதுதான் அவர் பயன்படுத்துற வார்த்தை. அதாவது ஒரு சாதாரண பென்சில்ல இருக்கிற கிராஃபைட் தானாவே ரொம்ப சின்ன அளவுல அணு சிதைவுக்கு உள்ளாகுதுன்னு அவர் சொல்றாரு. இது ரொம்பவே புரட்சிகரமான ஒரு கருத்து. நம்ம சும்மா எழுத பயன்படுத்துற பென்சில்ல ஒரு நியூக்ளியர் ரியாக்டரோட சக்தி இருக்குன்னு சொல்றாரு. ஆனா பயப்படாதீங்க, இது இயற்கையா நடக்கிறதால எந்த ஆபத்தும் இல்லைன்னு அவரும் நம்புறாரு. என் கையில ஒரு இயற்கையான அணுமின் நிலையம் இருக்கு. பாருங்க, எவ்வளவு தைரியமான வார்த்தை. அவரோட நம்பிக்கையோட ஆழத்தை இது காட்டுது. தன் கண்டுபிடிப்ப அவர் எவ்வளவு பெரிய விஷயமா பாக்குறாருங்கிறதுக்கு இது ஒரு நல்ல உதாரணம். இன்னும் குறிப்பா சொல்லணும்னா, கிராஃபைட்ல இயற்கையாவே இருக்கிற கார்பன் 14 ஐசோடோப் தான் இதுக்கு காரணம்னு அவர் சொல்றாரு. இந்த கார்பன் 14க்கு இயற்கையாவே சிதைவடைகிற ஒரு குணம் இருக்கு. அந்த சிதைவிலிருந்து தான் இந்த எனர்ஜி வருதுங்கிறது அவரோட வாதம். சரி, ஒரு பென்சில்ல இருக்கிற கிராஃபைட் எப்படி எனர்ஜியை உருவாக்க முடியும்? அவர் சொல்ற அந்த குவாண்டம் ப்ராசஸ் என்னன்னு அடுத்ததா பாப்போம். அவரோட தியரி படி இதுல 4 ஸ்டெப் இருக்கு. முதல்ல, கிராஃபைட் ஒரு ஆண்டனா மாதிரி காத்துல இருக்கிற நைட்ரஜனை இழுக்குதான். 2வது, அதே நேரத்துல உள்ளே இருக்கிற கார்பன் 14 சிதையுதான். 3வதா, இந்த ரெண்டும் சேரும்போது டனலிங்னு ஒரு விஷயம் நடக்குது. கடைசியா, இதனால மறைஞ்சிருக்கிற ஃபோட்டான்ஸ், அதாவது ஒளி துகள்கள் எனர்ஜியா வெளியே வருது. இதுதான் அவரோட விளக்கம். இங்கதான் அவர் மற்ற விஞ்ஞானிகள் கிட்ட இருந்து கொஞ்சமா வேறுபடுறாரு. பொதுவா நாம என்ன சொல்வோம்? கரண்ட்னா எலக்ட்ரான்களோட ஓட்டம் தான் சொல்வோம். ஆனா இவரோ உண்மையான எனர்ஜி ஃபோட்டான்ஸ்ல இருந்து தான் வருது, எலக்ட்ரான்ஸ்ல இருந்து இல்லைன்னு சொல்றாரு. இத அவரோட வார்த்தைகளையே பாருங்க. எலக்ட்ரான்ங்கிறது எனர்ஜி இல்ல, அது ஒரு பாதுகாப்பு ஊற மாதிரி தான். உண்மையான சோர்ஸ் ஃபோட்டான் தான். இன்னும் சிம்பிளா சொல்லணும்னா, எலக்ட்ரான்ங்கிறது எனர்ஜிய சுமந்துட்டு போற ஒரு வண்டி மாதிரி தான். ஆனா வண்டிக்குள்ள இருக்கிற உண்மையான பயணி அந்த ஃபோட்டான் தான் அவர் வாதாடுறாரு. இந்த தியரி வெறும் பழைய பேட்டரிக்கு மட்டும் அல்ல, இது ஒரு படி மேல கொண்டு போய் நம்ம வீட்ல இருக்கிற கழிவு நீர்லிருந்து கரண்ட் தயாரிக்க ஒரு வழியும் கண்டுபிடிச்சிருக்காரு. அதுக்கு பேரு தான் கண்ணம்மா சொல்யூஷன். இதுக்கு என்னெல்லாம் தேவைப்படுதுன்னு பாருங்களேன். பாத்ரூம் கழுவின தண்ணி, ரொம்ப மலிவான காஸ்டிக் சோடா, அப்புறம் கொஞ்சோண்டு கிராஃபைட் பவுடர். அடேங்கப்பா, இந்த குப்பையான சாதாரண பொருளை வச்சு ஒரு பேட்டரியே உருவாக்க முடியும்னு அவர் சொல்றாரு. இது வேஸ்ட் எனர்ஜின்ற ஐடியாவையே அடுத்த லெவலுக்கு கொண்டு போகுது. வெறும் 3 மில்லிலீட்டர், அதாவது 1 ஸ்பூன் அளவு சொல்யூஷன்லேருந்து 1.3 வோல்ட் கரண்ட் கிடைக்குதாம். இது உண்மையா இருந்தா ரொம்ப ரொம்ப கம்மி செலவுல
குப்பையிலேருந்து கணிசமான அளவு எனர்ஜியை நம்மால உருவாக்க முடியும். சோ இந்த கண்டுபிடிப்புங்கிறது வெறும் ஒரு டெக்னாலஜி மட்டும் இல்ல, இது இப்போ இருக்கிற அறிவியல் உலகத்துக்கே ஒரு பெரிய சவாலா இருக்கு. அதே நேரத்துல நம்ம எதிர்காலத்தை பத்தின ஒரு பெரிய பார்வையையும் இது நமக்கு காட்டுது. அவரோட லட்சியங்கள் ரொம்பவே பிரம்மாண்டமானவ. உலகத்துக்கே மலிவான விலையில கரண்ட் கொடுக்கணும். தன்னோட இந்த தியரிய ஆஸ்ட்ரோபிசிக்ஸ் படிக்கிற தம் மகள் மூலமா நிரூபிக்கணும். இதுக்கு பேட்டன்ட் வாங்கணும். அது மட்டும் இல்லாம கழிவுப் பொருட்களை வச்சே ஒரு சர்க்குலர் எக்கானமிய உருவாக்கணும். அப்புறம் பழங்கால தமிழ் அறிவியல் அறிவை மீட்டெடுக்கணும்னு பல பெரிய இலக்குகளை வச்சிருக்காரு. கடைசியா அவரோட நோக்கம் என்னன்னா, நம்ம கிட்டேயே ஒரு இயற்கையான பவர் ஸ்டேஷன் இருக்குங்கிறத இந்த உலகத்துக்கு நான் காட்டணும். இதுதான், அதாவது நம்மள சுத்தி இருக்கிற சாதாரண பொருட்கள்ல கூட மிகப்பெரிய சக்தி ஒளிஞ்சிருக்குன்னு நிரூபிக்கிறதா அவரோட ஒரே குறிக்கோள். சரி, இப்போ நாம பார்த்த இந்த விஷயங்கள் எல்லாம் பல கேள்விகளை எழுப்புது. இது உண்மையிலேயே கழிவிலிருந்து ஆற்றலை உருவாக்குற ஒரு பெரிய புரட்சியா, இல்ல இயற்பியலை தப்பா புரிஞ்சுகிட்டதோட விளைவா? இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? யோசிச்சு பாருங்க.